இன்றைய தினம் நாம் தரிசிக்கப் போகிற ஆலயம் ஸ்ரீபெரும்புதூர் அருள்மிகு ஆதிகேசவ பெருமாள் ஆலயத்தில் அமைந்திருக்கிற ஸ்ரீமத் ராமானுஜர் திருச்சன்னதி. இந்து சனாதன தர்மத்தில் எண்ணற்ற மகான்கள் அவதரித்து மதத்தில் ஏராளமான புரட்சிகளை செய்திருந்தாலும் அவர்களுள் 3 மகான்களின் அவதாரம் இன்றைக்கும் சிறப்பாக போற்றப்பட்டு வருகிறது. யார் அந்த 3 மகான்கள் தெரியுமா? ஆதிசங்கரர், ராமானுஜர், மத்வர். இவர்கள் மூவரும் தங்கள் ஆன்மீக கருத்துகளையும் வழிபாட்டு முறைகளையும் முன்வைத்து மக்களிடம் ஆன்மீக எண்ணங்களை விதைத்தனர். வாருங்கள், அற்புதமான அந்த மகானை தரிசிக்கலாம். கிபி 1017 ஆண்டு ஸ்ரீபெரும்புதூரில் அவதரித்த ராமானுஜர் 120 வருடங்கள் இந்த பூலோகத்தில் வாழ்ந்து கிபி 1137 ஆண்டு ஸ்ரீரங்கத்தில் பரமபதம் அடைந்தார். வைணவ ஆச்சாரிய குரு பரம்பரையில் ராமானுஜர் தெய்வமாகவே வணங்கப்படுகிறார். ஸ்ரீபெரும்புதூரில் வசித்து வந்த ஸ்ரீ கேசவ சோமையாஜியார் சகலமும் கற்றறிந்த பண்டிதர். இவரது துணைவியார் காந்திமதி அம்மையார். சோமையாஜியார் நித்தமும் வேள்விகளை புரிந்து பகவானை ஆராதிப்பவர். இந்த தம்பதியருக்கு வெகு காலமாகவே புத்திரப்பேறு அமையவில்லை. எனவே சென்னை திருவல்லிக்கேணியில் ஸ்ரீ பார்த்தசாரதி ஆலய திருக்குளத்தில் புத்திர காமேஷ்டி யாகத்தை மேற்கொண்டார் சோமையாஜியார். இந்த யாகத்தில் மகிழ்ந்த வைகுண்டநாதன் சோமையாஜியாரை ஆசிர்வதித்து ஆதிசேஷனையே அவரது திருக்குமாரனாக அவதரிக்கச் செய்தார். சோமையாஜியார் காந்திமதி அம்மையார் தம்பதியருக்கு திருக்குமரனாக பூலோகத்தில் நீ அவதரிப்பாய் என்று ஆதிசேஷனுக்கு ஆசி வழங்கினார். மாலவனின் அந்த திருவாக்குப்படி இந்த தம்பதியருக்கு மகனாய் இன்றைக்கு உலகமே போற்றி ஆராதிக்கும் ராமானுஜராய் ஆதிசேஷனே அவதரித்தார். திரேதா யுகத்தில் ராம அவதாரத்தின் போது லட்சுமணனாக அவதாரம் எடுத்தார் ஆதிசேஷன். துவாபர யுகத்தில் கிருஷ்ண அவதாரத்தின் போது பலராமனாக அவதாரம் எடுத்தார் ஆதிசேஷன். கலியுகத்தில் ராமானுஜராக அவதாரம் எடுத்தார் அதே ஆதிசேஷன். உலகத்தோரிடம் வைணவ நெறியை எடுத்துரைக்க பிங்கள வருடம் சித்திரை மாதம் வளர்பிறை பஞ்சமி வியாழக்கிழமை திருவாதிரை நட்சத்திரத்தில் 1017 வருடம் ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி ராமானுஜர் அவதரித்தார். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளின் அருளுடன் பிறந்ததால் பார்த்தசாரதியே ராமானுஜராக அவதரித்தார் என்றும் சொல்லப்படுவதுண்டு. ராமானுஜரின் அவதாரத்தை வைணவ ஆச்சாரியர்கள் பலவிதமாக போற்றுவர். திருவரங்கத்து அமுதனார் என்னும் மகான் ஸ்ரீமன் நாராயணனின் திருக்கரங்களில் எழுந்தருளியிருக்கின்ற திவ்ய ஆயுதங்களே ராமானுஜராக அவதாரம் எடுத்தன என்பார். வேதாந்த தேசிகர் சேனை முதலிகளின் அம்சம் என்று ராமானுஜரை போற்றுவார். மணவாள மாமுனிகள் பஞ்ச திவ்ய ஆயுதங்களின் ஆவேசமான அவதாரம் என்று பூரிப்பார். இளையாழ்வார் என்கிற நாமம் தகப்பனாரால் சூட்டப்பட்டது.
ராமானுஜர் என்கிற திருநாமம் பெரிய திருமலை நம்பியால் சூட்டப்பட்டது. தவிர யதிராஜர், உடையவர், லட்சுமணமுனி, எம்பெருமானார், சடகோபன் பொன்னடி, பாஷ்யக்காரர், இப்படி எண்ணற்ற திருநாமங்கள் ராமானுஜருக்கு உண்டு. சகலகலா பண்டிதரான தனது தந்தையிடமே வேதம், சாஸ்திரம் உள்ளிட்ட பல்வேறு கலைகளை கற்றார் ராமானுஜர். கல்வி கற்பதில் ஆர்வமும் அக்கறையும் கொண்டிருந்தார். தனக்கு பாடங்களையும் கலைகளையும் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் மீது அதீத பக்தி வைத்திருந்தார் ராமானுஜர். கற்றறிந்த பண்டிதர்களையும் மகான்களையும் எங்கே பார்த்தாலும் அவர்களை வணங்கி ஆசி பெறுவதை பெரும் தவமாக கொண்டிருந்தார். ஜாதி, மதம் என்கிற பாகுபாடு இல்லாமல் வளர்ந்தார். இறைவனுக்கு முன்னால் எல்லோரும் சமம் என்பதை பெருமளவு வலியுறுத்தி தன் வாழ்க்கையில் அவற்றை நடைமுறைப்படுத்தவும் செய்தார். காஞ்சி அருள்மிகு வரதராஜ பெருமாளுக்கு நித்தமும் புஷ்ப கைங்கரியம் செய்து வந்த திருக்கச்சி நம்பிகள் பூந்தமல்லியில் இருந்து ஸ்ரீபெரும்புதூர் வழியாகத்தான் காஞ்சிக்கு நடந்து செல்வார். தினமும் ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜரின் இல்லத்தை கடந்து நடந்து செல்லும்போது அவர் இல்லத்தில் சிறிது நேரம் அமர்ந்து ஓய்வெடுத்துச் செல்வாராம். அப்படி அமர்ந்திருக்கின்ற வேளையில் பெருமாளை பற்றி ராமானுஜரும் திருக்கச்சி நம்பிகளும் பேசுவார்களாம். இப்படித்தான் இந்த இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டது. ராமானுஜரை விட 8 வயது மூத்தவர் திருக்கச்சி நம்பிகள். வேளாளர் குலத்தைச் சேர்ந்த திருக்கச்சி நம்பிகள் மீது மிகுந்த மரியாதையும் அன்பும் பக்தியும் கொண்டிருந்தார் ராமானுஜர். ஜாதி பாகுபாடு இல்லாமல் ராமானுஜர் வாழ்ந்தார் என்பதற்கு இதுபோல் ஏராளமான உதாரணங்களைச் சொல்லலாம். திருக்கச்சி நம்பிகளுக்கு ஒரு நாள் தன் இல்லத்தில் விருந்து பரிமாற வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதற்கு ஏற்பாடு செய்தார் ராமானுஜர். திருக்கச்சி நம்பிகளின் வரவு அன்றைக்கு ஏனோ தாமதம் ஆயிற்று. திருக்கச்சியார் இன்னும் வரவில்லையே என்ற ஏமாற்றத்தில் அவரை தேடி ராமானுஜர் பயணிக்க, அந்த வேளையில் வேறொரு பாதை வழியே ராமானுஜம் இல்லம் வந்து ராமானுஜரின் மனைவி பரிமாறிய விருந்தையும் ஏற்றுக்கொண்டு அங்கிருந்து காஞ்சிக்கு புறப்பட்டு போய்விட்டார். தாமதமாக இல்லம் திரும்பிய ராமானுஜர் திருக்கச்சியார் உணவு உண்டுவிட்டுச் சென்றதை அறிந்து பெரிதும் வருத்தப்பட்டாராம். ராமானுஜருக்கு 16 வயது இருக்கும்போது, அதாவது கிபி 1033ஆம் ஆண்டில் தஞ்சமாம்பாள் என்னும் யுவதியை திருமணம் செய்து கொண்டார். தந்தையார் சோமயாஜியாரின் மரணத்துக்கு பின் ராமானுஜரின் குடும்பம் காஞ்சிபுரத்திற்கு இடம்பெயர்ந்தது. குருமார்களை தரிசிப்பதும் சிஷ்ய பரம்பரையை உருவாக்குவதும் அதன் பின் ஆரம்பமானது. இன்றைக்கு வைணவ ஆலயங்களில் உற்சவங்கள் நடக்கும்போது 4000 திவ்ய பிரபந்தங்கள் உணர்ச்சி பூர்வமாக பாடப்படும். ஆழ்வார்கள் பாடிய இந்த திவ்ய பிரபந்த பாசுரங்களை மிகுந்த சிரமத்துடன் அலைந்து திரிந்து அவற்றையெல்லாம் ஒன்று திரட்டியவர் நாதமுனிகள். அப்பேற்பட்ட பாசுரங்களை உரிய பண்ணோடு வைணவ ஆலயங்களில் முழங்கச் செய்தவர் ராமானுஜர். ஆளவந்தாருக்கு தான் செய்து கொடுத்த உறுதிமொழியின் அடிப்படையில் இவற்றை பெருமாள் அருளோடு நிறைவேற்றினார் ராமானுஜர். இன்றைக்கு பிரபந்தங்கள் வைணவ ஆலயங்களில் ராகத்தோடு பாடப்படுகிறது என்றால் இதற்கு காரணகர்த்தாவாக இருக்கின்ற நாதமுனிகளுக்கும் ராமானுஜருக்கும் பக்தர்களாகிய நாம்
பெரிதும் கடன்பட்டிருக்கிறோம். யாம் பெற்ற பேறு பெருக இவ்வையகம் என்பது உதட்டளவில் இருந்தால் மட்டும் போராது, அதை நடைமுறையிலும் கொண்டு வந்தவர் ராமானுஜர். அதற்கு உதாரணமாக அமைந்த ஒரு சம்பவத்தை பார்ப்போம். வைணவ ஆச்சாரியாரான ஆளவந்தாரின் 5 சீடர்களுள் ஒருவர் திருக்கோஷ்டியூர் நம்பி. இன்றைய சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிறது திருக்கோஷ்டியூர். திருக்கோஷ்டியூர் நம்பியிடம் வைணவ மந்திர உபதேசம் பெற வேண்டும் என்பதற்காக ஸ்ரீரங்கத்தில் இருந்து புறப்பட்டு திருக்கோஷ்டியூர் வந்து சேர்ந்தார் ராமானுஜர். ஆனால் உபதேசம் பெறுவதற்கு போதிய பக்குவம் இன்னும் வரவில்லை என்று திருக்கோஷ்டியூர் நம்பிகளால் திருப்பி அனுப்பப்பட்டார். சிறிது காலம் கழித்து மீண்டும் திருக்கோஷ்டியூர் வந்தார் ராமானுஜர். அப்போதும் திருப்பி அனுப்பப்பட்டார். இப்படி மீண்டும் மீண்டும் தன் முயற்சியில் தளராமல் 17 முறை வந்தும் உபதேசம் கிடைக்கவில்லை ராமானுஜருக்கு. 18வது முறை வந்தபோதுதான் திருக்கோஷ்டியூர் நம்பிகள் மனம் குளிர்ந்து ராமானுஜரை வரவேற்றாராம். அதன் பின் ஓம் நமோ நாராயணாய எனும் மந்திரத்தை உபதேசித்து அதன் பொருளையும் ராமானுஜருக்கு சொன்னார் திருக்கோஷ்டியூர் நம்பிகள். கூடவே, அடியேன் உனக்கு உபதேசம் செய்த இந்த மந்திரத்தை வேறு எவருக்கும் நீ சொல்லக்கூடாது, அப்படி சொன்னால் நீ நரகத்திற்கு சென்று விடுவாய் என்று கடுமையாக எச்சரித்தார் திருக்கோஷ்டியூர் நம்பிகள். ஆனால் ராமானுஜரின் சிந்தனை வேறு விதமாக இருந்தது. இந்த மந்திரத்தை சொன்னால் அனைவருக்கும் வைகுந்தம் வாய்க்கும் என்றால் எல்லோருக்கும் தெரியப்படுத்தி மோட்ச சாம்ராஜ்யத்துக்கு அனுப்பலாம் என்று தீர்மானித்தார். இந்த மந்திரத்தை எந்த இடத்தில் இருந்து சொன்னால் அனைவரின் காதுகளிலும் இது விழும் என்று யோசித்தவருக்கு திருக்கோஷ்டியூர் ஆலய ராஜகோபுரம் கண்களில் பட்டது. ராமானுஜருக்கு சந்தோஷமான சந்தோஷம். திருக்கோஷ்டியூரில் அருள்மிகு சௌமிய நாராயண பெருமாள் ஆலயம் அமைந்துள்ளது. அற்புதமான இந்த ஆலயத்தின் ராஜகோபுரத்தில் ஏறி நின்று உரக்க குரல் கொடுத்து ஊர் மக்களை அழைத்தார் ராமானுஜர். எல்லோரும் ஆலய ராஜகோபுரத்துக்கு முன்னால் திரண்டு நின்று ராமானுஜர் என்ன சொல்லப் போகிறார் என்பதற்காக அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது ஓம் நமோ நாராயணாய எனும் மந்திரத்தை ஊர்ஜனங்கள் அனைவருக்கும் உபதேசம் செய்தார் ராமானுஜர். ராமானுஜர் சொல்லச் சொல்ல அனைவரும் இந்த மந்திரத்தை அப்படியே திரும்பச் சொன்னார்கள். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட திருக்கோஷ்டியூர் நம்பிகள் கோபமடைந்தார். சிறிது நேரத்தில் தன்னை சந்திக்க வந்த ராமானுஜரிடம் எவருக்கும் சொல்லக்கூடாது என்று உபதேசம் செய்த மந்திரத்தை ஊரையே கூட்டி வைத்துச் செல்வது பெரும் துரோகம் என்பது உனக்கு தெரியாதா? குருவின் வாக்கை மீறிவிட்ட காரணத்துக்காக நீ நரகத்தில் உழலப் போகிறாய் என்றார் திருக்கோஷ்டியூர் நம்பி. அதற்கு ராமானுஜர், மன்னிக்க வேண்டும், எல்லோரும் வைகுந்தம் சென்று நான் ஒருவன் மட்டுமே நரகத்துக்கு போனால் அதுவும் என் பாக்கியமே. அடியேன் உபதேசம் செய்த மந்திரத்தை உச்சரித்து ஆயிரக்கணக்கானவர்கள் வைகுந்தம் போனால் அதைவிட எனக்கு பேரானந்தம் எதுவும் இருக்காது என்றார் இயல்பாக. இந்த பதிலை கேட்ட திருக்கோஷ்டியூர் நம்பி உணர்ச்சி வசப்பட்டார். மகிழ்ச்சி பெருக்கினால் ராமானுஜரை அப்படியே ஆலிங்கனம் செய்து கொண்டு, நீ என்னை விட பெரியவர், எம்பெருமானார் என்று அழைத்தார். திருவிழா காலங்களில் புறப்பாடு ஆவதற்கு இந்த உற்சவர் விக்கிரகங்கள்தான் அலங்கரிக்கப்பட்டு
வீதியுலா நடைபெறும். எத்தனையோ வைணவ ஆலயங்களில் ராமானுஜர் உற்சவர் விக்கிரகங்கள் இருந்தாலும் 3 ஆலயங்களில் இருக்கிற உற்சவர் விக்கிரகங்கள் சிறப்பு. இந்த 3 விக்கிரகங்களுக்கும் விசேஷமான காரணங்கள் உண்டு. 3 விக்கிரகங்களை தரிசிப்போமா? முதல் விக்கிரகம் தமர் உகந்த திருமேனி என்று அழைக்கப்படும். இந்த விக்கிரகம் கர்நாடக மாநிலம் மைசூருக்கு அருகில் உள்ள மேல்கோட்டை எனும் திருநாராயணபுரம் ஆலயத்தில் காணப்படுகிறது. மேல்கோட்டையில் சுமார் 12 ஆண்டுகள் தங்கி ஆலய வழிபாட்டு முறைகளை வகுத்து கொடுத்தார் ராமானுஜர். மேல்கோட்டையில் எல்லா பணிகளும் பூர்த்தியான பின் அங்கிருந்து ஸ்ரீரங்கம் புறப்பட தயாரானார். ஆனால் மேல்கோட்டையில் இருக்கிற சீடர்கள் ராமானுஜரை விட்டு பிரிவதில் வருத்தத்தில் இருந்தனர். சீடர்களை தேற்றி அவர்களை எவ்வளவு சமாதானப்படுத்தினாலும் இயல்பு நிலைக்கு வரவில்லை. தங்களை பிரிந்து எங்களால் வாழ முடியாது, தங்களின் நினைவுகளை எங்களால் மறக்க முடியாது என்று கண்கள் கலங்க பேசினர். இவர்களின் மனக்குறையை போக்க திருவுளம் கனிந்த ராமானுஜர் ஒரு சிற்பியை வரவழைத்து தன் உருவத்தை விக்கிரகமாக வடிக்கச் சொல்கிறார். அந்த விக்கிரகமும் கைகளை கூப்பிய நிலையில், அதாவது விடை பெறுவது போல் அற்புதமாக அமைந்தது. பிறகு தன் சக்திகளை அந்த விக்கிரகத்திற்கு தந்துவிட்டு விடை பெற்று ஸ்ரீரங்கம் வந்து சேர்ந்தார் ராமானுஜர். இந்த விக்கிரகம்தான் தமர் உகந்த திருமேனி எனப்படுகிறது. இரண்டாவது தானுகந்த திருமேனி. தன் இறுதி காலத்தில் ஸ்ரீரங்கத்தில் இருந்தார் ராமானுஜர். அப்போது அவரது அவதாரத்தலமான ஸ்ரீபெரும்புதூரில் வசித்த சில சீடர்களுக்கு ஒரு ஆசை ஏற்பட்டது. அதாவது ஸ்ரீபெரும்புதூர் ஆலயத்தில் குருநாதருக்கு ஒரு சிலா விக்கிரகம் அமைத்து நித்தமும் அதை வணங்கி வர வேண்டும் என்பதே அவர்களது ஆசை. எனவே ஒரு சிற்பியை கொண்டு விக்கிரகம் தயாரானது. எல்லாம் ஆயிற்று. கண் திறக்க வேண்டியதுதான் பாக்கி. சிற்பியும் தெய்வங்களை வேண்டிக் கொண்டு கண் திறக்க முயல ஒளி ஏடாகூடமாகப்பட்டு விக்கிரகத்தின் கண்ணில் இருந்து இரத்தம் கசிய ஆரம்பித்தது. அப்போது ஸ்ரீரங்கத்தில் தன் சீடர்களுக்கு பாடம் எடுத்து கொண்டிருந்த ராமானுஜர் ஞான திருஷ்டியில் இதை உணர்ந்து பாடத்தை அப்படியே நிறுத்திவிட்டு தியானத்தில் ஆழ்ந்தார். குருநாதரின் இந்த திடீர் தியானத்தில் குழம்பிப்போன சீடர்கள் அவர் கண் விழித்த பின் இதற்கான காரணத்தை கேட்டார்கள். அதற்கு, ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கின்ற என் சீடர்கள் அன்பு மேலிட என்னை ஏகத்துக்கும் உபசரித்து விட்டார்கள் என்றாராம் நெகிழ்வாக. பின்னர் வந்த நாட்களில் ஒருமுறை ஸ்ரீபெரும்புதூர் சென்றார் ராமானுஜர். கல் விக்கிரகம் தேவையில்லை, உலோக விக்கிரகமே உங்கள் வழிபாட்டுக்கு போதும் என்று சீடர்களுக்கு ராமானுஜர் அருள, அதன் பின் செப்பு திருமேனி தயாரானது. பக்தி சிரத்தையுடன் தயாரான அந்த விக்கிரகத்தை ஆறத் தழுவிக்கொண்டு தன் சக்தியை அதற்குள் செலுத்தினாராம். தானே மிகவும் உகந்து, அதாவது விரும்பி அணைத்ததால் இது தானுகந்த திருமேனி ஆயிற்று. அடுத்து மூன்றாவது திருமேனி தானான திருமேனி. அதாவது அவரே இந்த திருமேனியாக ஆனார் என்று பொருள். இந்த விக்கிரகத்தை ஸ்ரீரங்கத்தில் தரிசிக்கலாம். ராமானுஜர் பரமபதம் அடைந்த பின் அவரது பூத உடலை ஸ்ரீரங்கத்தில் திருப்பள்ளிப்படுத்தினார்கள். அதற்கு மேலே பிரதிஷ்டை செய்யப்பட்டதுதான் இந்த தானான திருமேனி. ராமானுஜர் இன்னமும் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது அவரது அடியவர்களின் நம்பிக்கை.
முழுக்க முழுக்க ராமானுஜரின் பக்தி தரத்தாலும் மாலவன் மீது கொண்ட மாறா அன்பினாலும் உருவானதுதான் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்யும் மேல்கோட்டை திருநாராயண பெருமாள் ஆலயம். அந்நியர்களின் தாக்குதல்கள் நிகழ்ந்த காலத்தில் கர்நாடக மாநிலத்தில் அமைந்துள்ள மேல்கோட்டை ஆலயமும் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளானது. டெல்லியை ஆண்ட சுல்தான்கள் கர்நாடக பகுதிகளில் படையெடுத்து வரும்போது மேல்கோட்டை ஆலயத்தை ஊர் மக்களால் காப்பாற்ற முடியவில்லை. அந்நியர்களால் சேதத்துக்கு உள்ளான இந்த ஆலய மூலவர் விக்கிரகத்தை அங்குள்ள துளசி காட்டில் இருந்து ராமானுஜர் கண்டுபிடித்து அந்த பகுதியை ஆண்ட மன்னன் விட்டலராயனின் உதவியால் மீண்டும் பிரதிஷ்டை செய்தார். அதேபோல இந்த ஆலயத்தை சீரமைக்கும் பணியில் ராமானுஜர் பல காலம் இருந்தார். இந்த ஆலயத்துக்கு சொந்தமான உற்சவர் திருவடிவம் டெல்லி சுல்தான் வசம் இருந்ததை அறிந்து அங்கு சென்று அந்த விக்கிரகத்தை மீட்டு வந்தது மிகப்பெரிய கதை. தேசமெங்கும் இருக்கிற பெருமாள் ஆலயங்களுக்கு திருப்பணி செய்வதையே தன் உயிர் மூச்சாக கொண்டு வாழ்ந்தவர் ஸ்ரீமத் ராமானுஜர். இவரது ஆன்மீக அருட்பணிகளுக்கு உதாரணமாக எண்ணற்ற திருத்தலங்களைச் சொல்லலாம். அவற்றுள் திருமலை திருப்பதி, ஸ்ரீரங்கம், மேல்கோட்டை இந்த 3 திருத்தலங்களும் முக்கியமானவை. ஸ்ரீபெரும்புதூரில் அவதரித்து இன்று ஸ்ரீரங்கத்தில் உறைந்து வருகிறார் எம்பெருமானார். இன்றைக்கும் ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உண்மையான வைணவ அடியார்களுக்கு தரிசனம் தந்து வருகிறார் என்பதே சத்தியம். வைணவம் சிறக்க வித்திட்ட மகான் ஸ்ரீமத் ராமானுஜரின் திருவடிகளை பணிவோம், அவரது குருவருளை பெறுவோம்.